வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நீட் 2025 சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு ஃபைண்ட் த ஃபங்க்ஷனல் குரூப் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன், அதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இல்லாட்டினா ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அதில் வந்து டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது வந்து புரோமின் CCl4. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் ஈத்தீன் எடுத்துக்கோ. ஸோ புரோமின் CCl4 கூட நமக்கு வந்து விசினல் டைஹாலைட் கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அந்த ரெட்டிஸ் ஆரஞ்சு கலர் ஆஃப் அந்த புரோமின் வந்து டீகலரைஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு டெஸ்ட் ஃபார் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுக்கானது. அதுக்கப்புறம் ஓசோனைசிஸ். ஸோ ஓசோனைசிஸில் ஓசோன் கூட ஜிங்க் இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட எனி டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அது பிரேக் ஆகி சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேச்சுரேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் டெஸ்ட். அடுத்தது நம்ம போயிடலாம் லூகாஸ் டெஸ்ட். இதுக்கு ஃபர்ஸ்ட் லூகாஸ் ரியேஜென்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் ஜிங்க் குளோரைடு அந்த மிக்சரை தான் நம்ம வந்து லூகாஸ் ரியேஜென்ட் சொல்லுவோம். அது பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ROH + HX இது நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து அல்கைல் ஹாலைடு வந்து கொடுக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அல்கைல் ஹாலைடுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எப்படி ஆல்கஹால்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி பிரைமரி அண்ட் செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் தான் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் ஹாலைடு சப்போஸ் நமக்கு வந்து டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டர்பிடிட்டி வந்து ஃபாஸ்ட் ஆகும். டர்பிடிட்னா ஒரு மாதிரி கலர் கிளியராக இல்லாமல் ஒரு அழுக்கான ஒரு கலர் மாதிரி வெள்ளையும் ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு குயிக்காக கிடைச்சிடும் எப்போ டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா. செகண்டரி ஆல்கஹால் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால் நம்ம ஹீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டர்பிடிட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிரைமரியா செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இப்போ ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஆல்டிகைட்டுக்கு CHO குரூப், கீட்டோனுக்கு CO குரூப். ஸோ ரெண்டுலேயுமே C டபுள் பாண்ட் கார்பனைல் குரூப் வந்து இருக்குது. பட் அது ஆல்டிகைடா கீட்டோனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று டோலன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெலிக் டெஸ்ட், அடுத்தது ஹாலோஃபார்ம் டெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இருக்கிற டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த டோலன்ஸ் என்னன்னு பாருங்க. அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனாக நம்ம வந்து டோலன்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ அது ஆல்டிகைடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆல்டிகைடை வந்து நமக்கு வந்து பிரைட் சில்வர் மிரர் வந்து இந்த சில்வர் மிரர் டெஸ்ட் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அது படி பார்க்கும்போது இந்த ஆல்டிகைட் குரூப் இருக்குது இல்லையா, அது வந்து RCOO- ஆக்சலேட் கார்பாக்சிலேட் ஆனையானா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஸோ இது ஒரு டோலன்ஸ் டெஸ்ட்டு. இப்போ நம்ம கீட்டோனா இல்லாட்டினா ஆல்டிகைடா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆல்டிகைட் தான் இந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்தது பாருங்க ஃபெலிக் டெஸ்ட். ஃபெலிக் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபெலிக் A, ஃபெலிக் B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. A வந்து அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், B வந்து அல்கைல் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். இதெல்லாம் அடிக்கடி நமக்கு இந்த எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லையா. சில நேரத்தில் நம்ம டெஸ்ட் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நினைப்போம். பட் அந்த நேரத்தில் அவங்க வந்து ஃபெலிக் ஏனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க, ஃபெலிக் பீனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ரெட்டிஸ் ப்ரௌன் பிரிசிபிடேட் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா C2O வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு வந்து கார்பாக்சிலேட் ஆனையானா ஆக்சிடைஸ் வந்து ஆகும். அடுத்தது பாருங்க ஹாலோஃபார்ம் டெஸ்ட். இது வந்து மீத்தைல் கீட்டோன் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீத்தைல் கீட்டோன் அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா கீட்டோனுடைய CO கார்பனைல் குரூப் இல்லையா, அந்த கார்பனைல் குரூப்போட ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஹாலோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணும். ஸோ அப்போ கன்வெர்டட் இன்டு அந்த மீத்தைல் குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து ஹாலோஃபார்மாக கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம பொதுவாக அயோடோஃபார்மாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ கலர் பிரிசிபிடேட் கொடுக்கும். ஸோ அப்போ என்ன அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீத்தைல் கீட்டோன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும்.
ஸோ இந்த 3 டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அடுத்தது பார்த்துக்கலாம் ஆசிட். ஸோ ஆசிட்னும் போது அது வீக் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கொடுக்கும். ஸோ எஃபர்வசன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, சின்ன சின்ன டெஸ்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் குரூப் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா RCOH வந்து சோடியம் பைகார்பனேட் இல்லாட்டினா நமக்கு சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறது. அது ஒரு ஆசிட்டோடைய ஃபங்க்ஷன் குரூப் எடுத்து COOH குரூப் அது ப்ரெசென்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். எப்படி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த அமீன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து கார்பைல் அமீன் டெஸ்ட். இப்போ கார்பைல் அமீன் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஒன்லி ஃபார் பிரைமரி தான். அது அலிஃபேட்டிக்காகவும் இருக்கலாம் அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோசைனைடு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கார்பைல் அமீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் CHCl3 அண்ட் ஆல்கஹாலிக் KOH கூட அமீன் வந்து பிரைமரி அமீன் வந்து மேபி அலிஃபேட்டிக்காகவும் இருக்கலாம் அரோமேட்டிக்காக பிரைமரி அமீனாகவும் இருக்கலாம். பட் செகண்ட் அண்ட் டெர்ஷரி வந்து ரியாக்ட் பண்ணாது. அடுத்தது நைட்ரஸ் ஆசிட் கூட சப்போஸ் நமக்கு பிரைமரி அலிஃபேட்டிக் பிரைமரி கண்டுபிடிச்சிடும். இப்போ அது பிரைமரியில் அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது பண்ணும்போது அது கிடைக்கிறது என்னதுன்னா அலிஃபேட்டிக் டைசோடியம் சால்ட். அது அன்ஸ்டேபிள், அதனால இம்மிடியட்டாக வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து கொடுத்துரும். பட் ஆனால் அரோமேட்டிக் அமீன் இருக்குது, அந்த அரோமேட்டிக் அமீன் வந்து லோ டெம்பரேச்சரில் வந்து அதுவுமே ஒரு டைசோனியம் சால்ட் தான் கொடுக்கும். பட் அது அலிஃபேட்டிக், இதில் வந்து அரோமேட்டிக் டைசோனியம் சால்ட் விச் இஸ் ஸ்டேபிள். ஸோ இதை வச்சு நமக்கு கொடுத்துக்கிறது வந்து அலிஃபேட்டிக் பிரைமரி அப்படின்னா இல்லாட்டினா அரோமேட்டிக் பிரைமரி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக நம்ம பார்க்கறது ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு தான் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் சொல்கிறோம். ஸோ இதுவுமே பிரைமரி செகண்டரி டெர்ஷரியை நமக்கு வந்து அமீனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பிரைமரி அமீனில் பார்த்தீங்கன்னா NH2 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போது நமக்கு கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா N-அல்கைல் பென்சீன் சல்போனமைடு கிடைக்கும். அது வந்து சாலிட்லி அல்கைலிருந்து சாலிபிள் ஆகும். பட் அதே நேரத்தில் செகண்டரிக்கு பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் வந்து இருக்காது. ஏன்னா செகண்டரியில் வந்து ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது NN டை அல்கைல் வந்து ஃபார்ம் ஆயிரும். இன்ஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு பதிலாக டை அல்கைல் குரூப் வந்து ஃபார்ம் ஆயிரும். அது வந்து இன்சாலிபிளி அல்கைல். ஸோ இப்போ சாலிபிள் ஆகுதா இன்சாலிபிள் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பிரைமரியா செகண்டரியா அமீனா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெர்ஷரி அமீன் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அது வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாது. ஏன்னா அதில் வந்து என்ன இருக்காது, ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் குரூப், அதாவது அலிஃபேட்டிக் அரோமேட்டிக்கா அப்படி இல்லாட்டினா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் குரூப் டெஸ்ட் எல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா எழுதி பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 1 இல்லைன்னா 2 கொஸ்டின்ஸ் கூட நம்ம எழுதி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.